ஏங்க 8ஆம் நம்பர் செருப்பு இருந்தா தாங்களேன். இந்தாங்க நான் பாருங்க 8ஆம் நம்பர் செருப்பு. ஏங்க இந்த செருப்பு நல்லா உழைக்குமா? ஏன்னா இந்த செருப்பு நல்லா உழைக்குமா உழைக்காதா, இல்லை மாத சம்பளத்துக்கு போமா, இல்லை விவசாய வேலைக்கு போமா, இல்லை ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குமா, இந்த மாதிரி விளக்கம்லாம் ஏன்ட்ட கேட்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் அதை பெற்றவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னது பெத்தவங்களா? அதாவது பெற்றவங்க அதை தயாரிச்ச கம்பெனிக்காரன்னு சொன்னோம்னே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. ஏங்க ஒரு கஷ்டப்பட்டு இப்படித்தான் பொறுப்பு இல்லாம பதில் சொல்லுவீங்களோ? அண்ணாச்சி நீங்கள் கோச்சிக்க கூடாது, என் பேச்சே இப்படித்தான். இதுக்கு மேலே இந்த பற்றி தெளிவாக விளக்கம் கேட்கணும் வைங்களேன். இந்த அட்டைப்பட்டியில் சங்கடப்பட்டி முடி வளர்க்குற பொண்ணு நம்பர் இருக்கு. ஏன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருந்தாச்சு. என்னது சங்கடப்பட்டு முடி வச்சிருக்கிற பொண்ணா? ஆமாண்ணே, இது கூட தெரியாம தான் செருப்பு எடுக்க வந்துட்டீங்களா? இங்க வாங்க சொல்லுதேன் எல்லாம் தெளிவா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இங்க பாருங்கண்ணே, இதுல கஸ்டமர் கேர் அப்படின்னு போட்டு 142425 அப்படி போட்டிருக்குல்ல, இந்த நம்பருக்கு ஃபோன் போடுங்கண்ணே. ஃபோன் போடணும் பாருங்க, அதான் கஸ்டமர் கேர். கஸ்டமர்னா நம்ம சங்கடம்னு சொல்லுவோம், கேர்னா முடி. சத்தியமா நீங்க ஃபோன் போட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளை தான் பேசுமனே, அதனால தான் சங்கடப்பட்டு முடி வளர்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்றேன். இந்த பொண்ணுக்கு அடிங்க இந்த செருப்பு எப்படி உழைக்கும், எவ்வளவு சம்பளம் வாங்க, எல்லா டீட்டெயிலும் விவரமா கொடுக்கணும். இது கூட தெரியாதா? என்னன்னே உலகம் தெரியாதா இருக்கீங்க போங்க.